நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். பீட்டா ஃபங்க்ஷன்ஸ் காமா ஃபங்க்ஷன்ஸ்க்கான சில சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நம்மளுக்கு கேட்பாங்கம்மா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸுன்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா சில சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸை எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே நம்ம சால்வ் பண்ணுவோம். பட் அதில் சின்ன சின்ன டெஃபினட் இன்டெக்ரல் இன்டெஃபினட் இன்டெக்ரல் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைரெக்டாக இந்த இடத்துல நம்ம சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை நம்ம சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோன்னா இதில் சிமெட்ரிக் அசோசியேட்டிவ் அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆன்டி சிமெட்ரிக் இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. சிமெட்ரிக் அப்படின்னா நம்ம காமுடேட்டிவை தான் சிமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஸோ காமுடேட்டிவ்னாலும் சிமெட்ரிக்னாலும் ரெண்டுத்தோட மீனிங்குமே நம்மளுக்கு சேம் தான். சிமெட்ரிக் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஏபியோட மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு நம்ம டினோட் பண்ணலாம். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏங்கிறது தான் நம்மளோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே நம்ம அடிஷனில் சொல்லணும்னா இது ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு தான். இதே நம்ம அடிஷனில் நான் சொல்லணும் அடிஷனில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்னா ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னு டினோட் பண்ணலாம். இது அடிஷன் இது மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ அடிஷன்னா நம்மளோட ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஜஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட் இங்கே ஃபங்க்ஷன்ஸு இது நார்மலாக நம்ம அல்ஜிப்ராவில் பார்க்கக்கூடிய சிமெட்ரிக் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் நம்மளுக்கு எதில் தெரியணும் பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸில் தெரியணும் இல்லையா. அப்படி பார்த்தோன்னா பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸில் நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்மளோட பீட்டா ஃபங்க்ஷன்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எடுத்துப்போம் பி ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் என் கமா எம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்மளோட பீட்டா ஃபங்க்ஷன்ஸ். பீட்டா ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு அதே ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏங்கிறது தான். அதே இது வரைக்கும் நம்ம அல்ஜிப்ரா அந்த இதிலலாம் படிச்சிருக்கோம் இல்லையா காமுடேட்டிவ் அசோசியேட்டிவ் அதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். அதே தான் இங்கே ஜஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி ஆஃப் எம் கமா என்னு பி ஆஃப் என் கமா என்னு பிங்கிறது நம்மளோட பீட்டா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் காட்டுவோமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் உள்ள நம்மளுக்கு வந்துடுறது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இது தான். இதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா பி ஆஃப் எம் கமா என்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பி ஆஃப் எம் கமா என்னன்னா எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பீட்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஃபார்முலா அந்த இடத்துல இருக்கு இல்லையா 0லேருந்து 1 வரைக்கும் எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா. அதே மாதிரியே நான் அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். m மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸுங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா படி நான் இதில் என்ன சொல்லணும் நான் சொல்ல வேண்டிய கண்டிஷன்ஸ் என்ன நான் சொல்ல வேண்டியது எம் கமா என்னன்னு இருக்கிறத என் கமா எம்முங்கிற கான்செப்டில் சொல்லணும். அப்போ எனக்கு ஆப்போசிட்டாக வரணும். எப்படி ஆப்போசிட்டாக வரும் அப்போ நான் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஏதாவது இன்டெக்ரல்ஸோ இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸோ நம்ம அப்ளை பண்ணணும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து டெஃபினட் இன்டெக்ரலுக்கான ப்ராப்பர்ட்டியை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட் இன்டெக்ரலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுமாம்மா? ஜஸ்ட் டெஃபினட் இன்டெக்ரலுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல்ஸ் இருக்கு இல்லையா
இது காமன் இன்டெக்ரல்ஸ்க்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படித்தது தாம்மா. இப்போ கிடையாது, நம்மளுக்கு சின்ன கிளாஸஸ்லேயே நம்ம படித்தது தான். ஸோ இன்டெக்ரல் 0லேருந்து a வரைக்கும் f ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுங்கிற கான்செப்டில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 0லேருந்து ஏங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு. அப்போ அந்த கான்ஸ்டன்ட் f ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் a மைனஸ் எக்ஸ்ன்னு மட்டும் டினோட் பண்ணுறோம் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ எக்ஸ்ன்னு இருக்குன்னா அதை a மைனஸ் எக்ஸ்ன்னு மட்டும் நான் போட்டுக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு a மைனஸ் எக்ஸுங்கிறது என்னென்னா 1 மைனஸ் எக்ஸு. ஏயோட வேல்யூஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு 1 தான் இருக்குது. அப்போது ஏயோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்னென்னு இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூஸ்க்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 போட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கிது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ன்னு வருதோ ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம 1 மைனஸ் எக்ஸுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸுங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட டேர்ம்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதில் நான் எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் m மைனஸ் 1. இந்த இடத்துல பார்த்தோன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸு. ஸோ 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் n மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். 1 நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். பேலன்ஸ் டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இன்டெக்ரல் 0லேருந்து 1 வரைக்கும் 1 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் m மைனஸ் 1. இந்த இடத்துல எனக்கான டேர்ம்ஸ் என்ன வருதுன்னா மைனஸை உள்ளே விட்டு மல்டிபிள் பண்ணோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னா ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸுங்கிற ஒரு சிங்கிள் வேரியபிள் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா ரீப்ளேஸ் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ டேர்ம்ஸ் பிளேஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் m மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதுக்கான வேல்யூஸ் என்ன எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா பி ஆஃப் n கமா எம்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துட்டோம் பீட்டா ஆஃப் m கமா என்னன்னு எடுத்துட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன வரணும் n கமா m தான் வரணும். இந்த இடத்துல எனக்கு n கமா mன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி காமன் ஃபார்முலாஸ் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேறு ஏதாவது டெஃபினட் இன்டெக்ரல்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அதை இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்கான சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி